ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் மாதம் 1,00,000 மேலே சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு இளைஞன், நல்லா படிச்சிருக்காரு, நல்லா படித்து கோல்டு மெடல் வாங்கின ஒரு இளைஞன், ம். குடும்பத்தின் மீது மிகவும் பற்றுள்ள ஒரு இளைஞன் இன்னைக்கு வந்து ஒரு படுகொலை செய்யப்பட்டு அந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நசுக்கியிருக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். இதுக்கு பின்னாடி அவர் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வெளியே நின்றுருக்காரு. அந்த நேரத்தில் இவரை வந்து இன்னொரு நபர் வந்து வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. அவர் ஏதோ பேச்சுவார்த்தையில் இவர் இன்னொரு பைக்கில் ஏறி போயிருக்காரு. பைக்கில் ஏறி போன கொஞ்ச நேரத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு இறந்துருக்காரு. விசாரணையில் அவர் அந்த பையனை விசாரணை பண்ணி கூட்டு போய் அங்கே விசாரணை நடத்துகிறப்ப, இல்லை எங்கள் அக்காவுக்கும் அவருக்கும் வந்து வழக்கப்பட்டது நட்பு இருந்தது, அவங்க 2 பேரும் காதலிச்சாங்க, பல முறை நாங்கள் எச்சரித்தோம், அதை நான் அவர் கேட்கல. இன்னைக்கு என்னாச்சு, இன்னைக்கு ஒரு காவல்துறையை சேர்ந்த அப்பா அம்மா, சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியவர்கள், அவங்க பையன் இன்னைக்கு குற்றவாளி கைதியா உள்ள இருக்கிறான், கொலை செஞ்சு உள்ள இருக்கிறான். ஒரு போலீஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் சிசிடிவி கேமரா அந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சே ஒரு முட்டாள்தனமான வேலை செஞ்சு தப்பிச்சிட முடியுமா? சரி, உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து பிரிச்சு வச்சிருங்க, வேற வேற பக்கம் போய் பண்ணிருங்க. அதை விட்டுட்டு கொலை பண்ற அளவுக்கு போறதுக்கு என்ன, ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? 50 வருஷமா எந்த கட்சியா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சி 50 வருஷத்துக்கு மேலே எடுத்துங்க, காங்கிரஸ்ல இருந்து எடுத்துங்க, எல்லாருமே ஜாதியை பார்த்தா நிப்பாட்டுவாங்க, ரேட் பண்ணுவாங்க. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நிகழ்வில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு சுபைர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து சமூக நீதி, ஒரு பக்கம் சுயமரியாதை, திருமணம், இதையெல்லாம் பேசுகிற மண்ணாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்றத பல இடங்கள்ல நீங்களே கூட பேசுறீங்க. ஒரு முற்போக்குமான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது அப்படின்றத முதல்வரும் பேசுறாரு. குறிப்பா பள்ளிக்கூடங்கள்ல கூட அறிவியல் சார்ந்த சிந்தனை தான் வரணும் அப்படின்லாம் சொல்றது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா களத்துல இதெல்லாம் பளிச்சிருக்கா அப்படின்றது பிரதான கேள்வியா இருக்கு. இதை நான் எப்படி அணுகணும்னு பாக்குறேன்னா, இன்றைக்கு ஒரு ஜாதி ஆணவ கொலை மிக முக்கிய கொலையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பா அந்த தென் மாநிலங்கள்ல கெவின் என்ற ஒரு இளைஞன் முதல் தலைமுறை பட்டதாரி கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த செய்தியை எப்படி அணுகணும் இந்த தமிழ் சமூகம்? இல்ல, இது வந்து ஒரு பெரிய துயரகரமான செய்தி. அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தின் வாழ்வாதாரமாக இருந்த ஒரு இளைஞன், பல கனவுகளை சுமர்ந்த இளைஞன், ஒரு மென்பொருள் நிறுவனத்துல மாசம் 1,00,000 மேல சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு இளைஞன், நல்லா படிச்சிருக்காரு, நல்லா படிச்சு கோல்டு மெடல் வாங்கின இளைஞன், ஒரு சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரு இளைஞன், குடும்பத்தின் மீது மிகவும் பற்றுள்ள ஒரு இளைஞன் இன்னைக்கு வந்து ஒரு படுகொலை செய்யப்பட்டு அந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நசுக்கியிருக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். இதுக்கு பின்னாடி பல தகவல்கள் சொல்றாங்க. அந்த பையன் அவர் கவின்கிறவர் வந்து விடுமுறைக்கு ஊருக்கு போயிருக்கிறார். அங்க ஊருக்கு போயிருக்கப்ப அவங்க தாத்தாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு ஒரு அங்க பாளையங்கோட்டை இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்கிறார் பைக்ல. அவர் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வெளியே நின்றுருக்காரு. அந்த நேரத்தில் இவரை வந்து இன்னொரு நபர் வந்து வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. அவர் ஏதோ பேச்சுவார்த்தையில் இவர் இன்னொரு பைக்ல ஏறி போயிருக்காரு. பைக்ல ஏறி போன கொஞ்ச நேரத்துல வெட்டி படுகொலை செய்யப்பட்டு இறந்துருக்காரு அப்படின்ற செய்தி வருது. அப்படிங்கிற செய்தி உடனே அவர் மருத்துவமனை கொண்டு போய், அவர் செய்திகள் தான் போலீஸ் தரப்புல கொடுக்கப்படுறதான், உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போய் பார்க்குறப்ப அவர் இறந்துட்டாரு. இது வந்து உடனே வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமரா போலீஸ் தரப்புல ரொம்ப வந்து இந்த விஷயத்தை வந்து பாராட்டணும். இமீடியட்டாக வந்து அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துக்கிறாங்க. அந்த சம்பவம் நடந்த உடனே அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து யார் கொண்டு போனோன்னு அந்த நபர் வந்து கூட்டிட்டு போன நபர் வந்து அந்த பாளையங்கோட்டை பகுதியை சேர்ந்த கேடிசி நகர் அப்படிங்கிற ஒரு பகுதி, 2 பேரும் ஒரே பகுதியை சேர்ந்தவங்க தான். இந்த கவினும் அவங்களும் அதை ஒரே பகுதியை சேர்ந்தவங்க தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா சுர்ஜித் வயது 24 சுர்ஜித்ங்கிற நபர் வந்து 24 வயது நபரை வந்து சிசிடிவி ஃபுட்டேஜின் அடிப்படையில் வந்து அவரை வந்து கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி விசாரிக்கிறப்ப தான் அவங்க வந்து எப்படின்னா, ராஜபாளையம் பட்டாலியன்ல சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார் சரவணன். அவர் தாயார் வந்து மணிமுத்தார் பட்டாலியன். 2 பேர் அப்பா அம்மா 2 பேருமே காவல்துறை குடும்பம் தான். பெண்ணுடைய பெற்றோர் 2 பேருமே, இந்த சுர்ஜித்தோடைய அப்பா அம்மா 2 பேருமே போலீஸ் தரப்புல சப் இன்ஸ்பெக்டர் இருக்கக்கூடியவங்க, சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய அவருடைய பையன். விசாரணையில் அவர் அந்த பையனை விசாரணை பண்ணி கூட்டு போய் அங்கே விசாரணை நடத்துறப்ப, இல்லை எங்கள் அக்காவுக்கும் அவருக்கும் வந்து வழக்கப்பட்டது நட்பு இருந்தது, அவங்க 2 பேரும் காதலிச்சாங்க, பல முறை நாங்கள் எச்சரித்தோம், அதை நான் அவர் கேட்கல
அப்படிங்கிற ஒரு முடிவு. என்ன காரணம், என்ன எச்சரிக்கிறதுக்கான காரணம்? சாதி தான், வேற பலாப்புன சாதி தான். ஏன்டா உங்க சாதியிலேயே நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, வாழ்ந்துறாங்களா? எத்தனை பேர் வாழ்றாங்க? ஜாதகம் பாக்குறீங்க, சாதி பாக்குறீங்க, 4 நட்சத்திரம் பாக்குறீங்க, கோர்ட்ல போய் பாருங்க எத்தனை டைவர்ஸ் இருக்கு. கோடிக்கணக்கான வரதட்சணை கொடுக்குறீங்க, கொடுத்து இழப்பு நடக்குது. பிடிச்சிருக்குன்னா வாழ்ந்துட்டு போறட்டுமே. என்ன உலகத்துல கொண்டு போக போறீங்க? சாதி நீ பிறக்கிறப்ப உன் ஜாதி உந்தாலே எழுதிருக்கா? இந்த மதம் இந்த சாதி பிறந்திருக்கா? நீ இந்த மதத்துல பிறந்தா இந்த மதத்துக்காரன், இந்த சாதியில பிறந்தா இந்த சாதிக்காரன். நீ வந்து உன்னை பிறக்கிறப்போ யாருக்கு உன் ஜாதினா தனியா உனக்கு 4 கால் இருக்கா? ஆனா மதம் மாற முடியும், ஜாதி மாற முடியாது இல்லையா இந்திய அமைப்புல? இல்ல அந்த கட்டமைப்பு நம்ம இங்க உருவாக்கி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது வேணான்னு போகணும். எந்த ஜாதியும் இல்லை, எந்த மதமும் இல்லை, நான் வாழ்ந்துட்டு போறேன்னு வாழ்றது இல்லையா? எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க? வேணான்ட்டு போங்க. உங்களுக்கு பிடிக்கல, எந்த மதமும் வேண்டாம், எந்த ஜாதியும் வேண்டாம். இருக்கிற வாழ்க்கையை மனிதாபிமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறேன், எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறேன். இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு ஒரு காவல்துறையை சேர்ந்த அப்பா அம்மா, சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியவர்கள், அவங்க பையன் இன்னைக்கு குற்றவாளி கைதியா உள்ள இருக்கிறான், கொலை செஞ்சு உள்ள இருக்கிறான். இது வந்து வன்கொடுமை வழக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த பையன் மேல. சாதி ஆணவ கொலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பையனோட லைஃபே போச்சா? நீ உங்க வீட்டுல அந்த உங்க எந்த பொண்ணுக்காக கொலை பண்ணி உள்ள போனானோ அந்த பொண்ணு நீ யார் திருமணம் பண்ணுவா? இப்ப நீங்க வந்து என்ன இது எது புத்திசாலித்தனம்? எப்படி நீ வந்து பட்டப்பகல்ல ஒரு இடத்துல ஒரு போலீஸ் குடும்பத்தை சேர்ந்தவர், சிசிடிவி கேமரா அந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சே ஒரு முட்டாள்தனமான வேலை செஞ்சு தப்பிச்சிட முடியுமா? அதை நீ படிச்சிருக்கிற, காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கிற, அதையும் மீறி உனக்கு வந்து அந்த சாதி கண்ணம் மறைச்சு இன்னைக்கு ஒரு குடும்பமே போச்சே. கண்டிப்பாக துறை ரீதியாக அவங்க 2 பேருக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த பையனோட வாழ்க்கையும் போச்சு. இந்த பொண்ணுக்கு அடுத்த அலைன்ஸ் எப்படி கிடைக்கும்? சரி, உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து பிரிச்சு வச்சிருங்க, வேற பக்கம் போய் பண்ணிருங்க. அதை விட்டுட்டு கொலை பண்ற அளவுக்கு போறதுக்கு நீ என்ன? ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முதல் தலைமுறை மாணவன், ஒரு அடிமட்டத்திலிருந்து வரக்கூடிய மாணவன், கனவோட இருப்பாங்க, கனவோட இருந்த மாணவன், அவனோட வாழ்க்கையை போச்சு இன்னைக்கு. இப்ப கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்துல இருந்து கல்வி கற்று முதல் தலைமுறையா மேல வர ஒரு மாணவருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இது அடுத்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலா மாறும் இல்லையா? இதுக்கு அடிப்படை காரணம் வந்து சமீப காலங்கள்ல சாதிய தலைவர்கள் வந்து ஹீரோவா காட்டக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. குறிப்பிட்ட அவர் அரசியல்லையா சினிமாக்குள்ளையா? ரியல்ல நான் சொல்றேன். ரியல்ல ஒரு சாதி சேர்ந்த தலைவரா இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி ஒரு 10 கார்ல போறது, பின்னாடி 10 கார்ல போறது, அவருக்கு அடைமொழி வைக்கிறது, அவர் வர்றப்ப ஹை ஸ்பீட் பாட்டு போடுறது, இன்ஸ்டாகிராம்ல அவர் ரீல் போடுறது, இதே அவரை வந்து ஒரு ஹீரோவா போர்ட்ரேட் பண்ணக்கூடிய வேலையை சமீப காலமா ஒரு 10 வருஷம் நடந்துட்டு. அவர் சிறைக்கே போயிட்டு வந்தாலும் கொண்டாடுறானுங்க. அவருக்கு மேல பாலை ஊத்துறானுங்க, அவருக்கு வந்து பூ மாலையை போறானுங்க, கிரேன்ல இருந்து பூ தூவுறானுங்க. அவருக்கு முன்னாடி 10 கார், பின்னாடி 10 கார் போகுது. அவரை வந்து ஒரு தப்பான ஒரு சாதியை ஊட்டக்கூடிய, சாதி வெறியை ஊட்டக்கூடிய எந்த சாதி கட்சி தலைவராக இங்க படிங்கடா, வேலைக்கு போங்கடா, ஆட்சியத்துக்கு வாங்கடா, ஒழுக்கமாருங்க எந்த சாதி கட்சி தலைவராக சொல்லியிருக்காரா? அப்ப இவர்களே இந்த சாதி வெறியை அவர்கள் வாழ்வதற்காக, தன்னை ஹீரோ ஆக்கிக் கொள்வதற்காக இந்த இளைஞர்களை சமீப காலமாக ஒரு பெரும் கூட்டம், அந்தந்த சின்ன சின்ன சாதிய தலைவர்கள் கூட நீங்க ஒரு பெரிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய ஒரு இளைஞர் கூட்டம் அப்படி ஃபாலோ பண்ணுது. அது வந்து ஒரு தவறான வழியில போய் அங்க வந்து நிக்குது, சாதி வெறியா போய் நிக்குது. இது சமீப காலமா நடக்குது. சமீப காலமா அதிகமா நடக்குது. இப்ப காலங்காலமா இருந்தா கூட அவர்களை ஹீரோவாக காட்டக்கூடிய வேலையை, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா மாலை போடக்கூடிய வேலையை, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா வரவேற்கக்கூடிய வேலையை, சமுதாயத்தின் காவலன் நான் காட்டக்கூடிய வேலையை ரொம்ப சமீப காலமா நிறைய நடக்குது. அரசாங்கம் இந்த மாதிரியான ஆட்களை வந்து முழுவதுமாக நீங்க எடுத்தா தான் இந்த சாதிய பிரச்சனைகள், சாதி ஆணவ கொலைகள் தடுக்க முடியும். ஆனா இந்த அரசு சாதி ரீதியான வாக்காளர்களை கணக்கு போடுறாங்க. இந்த சமூகத்தை சார்ந்தவர்களை, இந்த ஜாதி சார்ந்தவர்களை இந்த தொகுதியில் நம்ம நிக்க வைக்கிறது மூலயமாக பெருவாரியான வாக்கை பெற முடியும் அப்படின்றத சமூக நீதி பேசுறவங்க, பகுத்தறிவு பேசக்கூடிய திராவிட கட்சிகளே முன்னெடுக்கிறாங்க, இந்த ஆட்சி உட்பட. இவர்களும் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா? இல்ல, நீங்க அப்படித்தானே போடாம தன்னுடைய பிரதிநிதியா ஒருத்தர் வரணும் தானே எல்லாம் ஆசைப்படுவோம். இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு, அது தப்பா இல்லையா? எப்படி தப்பா வரும்? அதை வந்து நம்ம தப்பா ரைட்டாங்கிறது விவாதத்துக்கு முன்னாடி ரியாலிட்டியை நான் பேசுறேன். இப்ப நீங்க இந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா, அவன் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் பிரதிநிதியா வரணும் தான் ஆசைப்படுவான். பிராக்டிகலா யோசிங்க. அது சரியா தவறாங்கிறது அரசியல் ரீதியா பாக்குறப்ப வெற்றியா தோல்வியாங்கிறது அரசியல் வரும். நீ அரசியலை பொறுத்த வரைக்கும் வெற்றியா தோல்வியா தான். இப்ப அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் நிப்பாட்டிட்டீங்கன்னா ஓட்டு போடுவாங்க, அவர் வருவாரு, அந்த சமூகத்துக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தரும் மைனாரிட்டி ஆயிட்டு தான் இருக்கு. அதுக்காகத்தான் நீங்க உள்ளாட்சி அமைப்புகள்ல தேர்தல் ஆணையம் பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த 2 பேரும் ஈக்குவலா இருக்காங்கன்னா 5 ஒரு உதாரணத்துக்கு ஊராட்சியில் எடுத்துக்கிட்டு வச்சுங்க, ஒரு ஊராட்சியில 2 சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஒரு 60-40 இருக்கிறாங்கன்னா
அந்த அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னா 5 வருஷம் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கணும், 5 வருஷம் இவர் இருக்கணும்னு அவங்களே பிரித்து வச்சுறாங்க, மோதல் வரக்கூடாதுங்கிறதுக்காக. அதான் நடக்குது. எல்லாம் வந்து நம்ம வந்து இது சரியா தவறா இப்படி சாதியை பார்த்து வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க அப்படின்னா எல்லா கட்சியும் தான் நிப்பாட்டுது. எல்லா கட்சியும் நிப்பாட்டலாம் சார். நான் அடிப்படையில் கேட்கிறேன், சமூக நீதியை பேசுகிற கட்சி நிப்பாட்டலாமான்னு கேட்கிறேன். முன்மாதிரியா இருக்கணுமே. பிராக்டிக்கலா நீங்க அது சரியா வராது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதான் விஷயம். நீங்க வந்து அது சரியா தவறாங்கிறது அது பெரிய விவாதம். சமூக நீதியை பேசிய கட்சிகள், சாதி மறுப்பை பேசக்கூடிய கட்சிகள், பெண் அடிமைத்தனம் பேசக்கூடிய கட்சிகள், பெரியாரை பேசக்கூடிய கட்சிகள் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதி வேட்பாளரை போட்டு நிற்கிறாங்க அப்படின்னா அது காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்கு. தவறானா காலங்காலமா சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு நடந்த அத்தனை தேர்தலில் நடந்துதான் இருக்கு. எந்த தேர்தலில் நீங்க காங்கிரஸ் உட்பட புரிஞ்சுக்கலாம். எல்லா கட்சிகளும் அது நிறைய வரலாறு இருக்கு, நிறைய சாம்பிள் நம்ம சொல்லலாம். அப்ப அது வந்து எப்படின்னா இன்னைக்கு அன்னைக்கு களத்தில் போய் அந்த மக்களோட இணைந்து பேசி வாக்குகளை வாங்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. அது தவறுதான். 10 நிமிடமா இதுதான் இது நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாரு. இல்ல தவறுதான். நீ ஒரு பத்திரிகையாளரா இந்த பதில வாங்குறதுக்கு ரொம்ப கடுமையா இல்ல. நான் சொல்றது என்னன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தவறு. ஆனா இன்னைக்கு அரசியல் சதுரங்கத்துல யாரு ஜெயிக்கிறா தோக்குறாங்கன்னு பாக்கணும். நகர்த்துற காய் வெட்டுப்படலாம். அதான் நீங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 50 வருஷமா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சாதி பார்த்தா நிப்பாட்டுறாங்க. 50 வருஷமா எந்த கட்சியா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சி 50 வருஷத்துக்கு மேலே எடுத்துங்க, காங்கிரஸ்ல இருந்து எடுத்துங்க, எல்லாருமே சாதியை பார்த்தா நிப்பாட்டுவாங்க வேட்பாளரை. அன்னைக்கு காமராஜர் தோக்கடிச்சது அந்த யாரை நிப்பாட்டினாங்க அங்க? நீங்க அதெல்லாம் பெரிய நம்ம ஹிஸ்டரி எடுத்தோம்னா காலங்காலமா சாதியை பார்த்தா வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க. அது ஒரு காலகட்டங்கள்ல இருந்துச்சு. ஒரு காலகட்டங்கள்ல சாமானியர் வெற்றி பெற உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராமநாதபுரத்துல மன்னர் நிற்கிறார், சமஸ்தானத்தை சேர்ந்த மன்னர் நிற்கிறாரு, அவர் காங்கிரஸ் கட்சியில் நிற்கிறாரு. ஆனா அதே மன்னர் அரண்மனைக்கு வெளியில குதிரை வண்டி ஓட்டக்கூடிய ஒரு குதிரை வண்டி தொழிலாளியா இருக்கக்கூடியவரை திமுக சார்பில் பாட்டி வெற்றி பெற வைக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குறாங்க. இது நம்ம வரலாறு தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு சூழ்நிலை அப்படி கிடையாது. நீங்க தேர்தலே வியாபாரம் ஆகி போச்சு. நீங்க வந்து எந்த தேர்தலில் போய் நீங்க நிக்க முடியும் உங்களால காசு இல்லாம? எல்லா கட்சிகளுமே நீங்க வந்து வேட்பாளர்கிட்ட நீங்க என்ன சமூகம், எவ்வளவு செலவழிப்பீங்க, 2 கேள்வி தான் கேட்பாங்க. அது வந்து எந்த கட்சியும் புனிதமான கட்சின்னு சொல்லவே முடியாது. நீங்க ஏன் இன்னைக்கு பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏன் சாதி பார்த்து இன்னைக்கு அமைச்சர் ஆக்குறாங்க? ஏன் அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை பார்த்து தலைவர் ஆக்குறாங்க? அந்த வாக்குகளை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற எல்லா கட்சிக்குமே நான் இந்த கட்சி விதிவிலக்கு கிடையாது. காங்கிரஸே எடுத்துங்க. காங்கிரஸ் எதுக்கு நீங்க வந்து ஒரு தலித் தலைவர் ஆக்குறாங்கன்னா அந்த சமூக மக்கள் தன் பக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க. இங்க எழுமுருகன் இவங்க தலைவர் ஆக்குறா அந்த சமூக மக்கள் வரணும்னு பாக்குறாங்க. அரசியலே இன்னைக்கு வந்து ஒரு இதுதான், விளையாட்டு தான், சூது தான். அது யாரு ஜெயிக்கிறாங்கிறதா அது. சமூக நீதி பேசுகிற கட்சியா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளே வந்து ஏன் நீங்க வந்து இன்னைக்கு வந்து செலவழிக்காம கம்யூனிஸ்ட் நிற்க முடியுமா, ஜெயிக்க முடியுமா? கம்யூனிஸ்ட் தோழர்களே சொல்றாங்க இன்னைக்கு தேர்தலை சந்திப்பதற்கு இத்தனை கோடி செலவாகுதுங்கிறாங்க. உண்மைதான், ஒத்துக்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு வந்து ஒரு 10 பேரை கூட்டு போறோம், உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், காருக்கு பெட்ரோல் போறோம், போஸ்ட் அடிக்கிறோம், மக்களை போய் சந்திக்கிறோம், ஒரு சிறு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்கு இத்தனை கோடிகள் ஆகுதுங்கிறது உண்மை. சமரசம் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஆனால் இருந்தாலும் பிரதானமா சாதி தவிர்க்கலையோன்ற ஒரு வருத்தம் இருக்கு. அதை வந்து அடிப்படையிலிருந்து தவிர்க்கணும். அடிப்படையில இருந்து ஸ்கூல்ல இருந்து இப்போ தமிழ்நாடு அரசு பல முன்னேற்பாடுகள் பண்றாங்க. பள்ளி கல்லூரிகளில் வந்து இந்த சாதி ரீதியான இந்த கயிறுகள் கட்டுறது, சாதி ரீதியான பள்ளிகளுடைய பேரவே நீக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் அது குடிப்பெருமையை அடிக்க பாக்குறதாவும் ஒரு தரப்பு சொல்லப்பட்டு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, உங்களை மட்டும் அடிக்கலையே, அதையும் பார்க்கணும்ல. நீங்க சொல்லக்கூடிய எங்களுடைய குடிப்பெருமையை அழிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? இவர்கள் இன்னொரு சமூகத்தை சேர்ந்த பேர் இருக்கக்கூடிய பள்ளிக்கூட அந்த பேரையும் அழிக்கிறாங்கல்ல, எல்லாத்தையும் தானே அழிக்கிறாங்க. இப்ப சென்னையில ஒரு இடங்கள்ல தெருப்பேர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதி பேர்கள் அழிச்சாங்க. உதாரணத்துக்கு ஜிஎன் ஷெட்டி ரோடுன்றத ஜிஎன் ரோடுன்னு மாத்தினாங்க. அது மாதிரி நிறைய வேலைகள் நடந்துச்சு. ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுமா சார் அப்படிங்கிற மாதிரி இதுல எல்லாம் நீங்க ஜாதி எடுத்துட்டீங்கன்னா ஜாதி அழிஞ்சிருமா? அது முடியாது. இன்னைக்கு சாதிய கட்டமைப்புங்கிறது ஒரு விஷம் போல் வேறு ஊண்டி போய் கிடக்கு. ஆனா இது நம்ம இன்னைக்கு பெரியார் மண், அம்பேத்கர் மண், அம்பேத்கரை பத்தி பேசுறோம், பெரியாரை பேசுறோம், சமூக நீதி பேசுறோம் சொன்னதுனாலதான் ஓரளவு கண்ட்ரோலா இருக்கு. ஆனால் இந்த தென் மாநிலங்கள்ல இந்த கூர்மை இருப்பதற்கு என்ன சார்? அரசியல் தான். அப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இவன் தமிழ்னா ஒன்று சேர்ந்துக்கிறான், தமிழுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று சேர்ந்துக்கிறான், தமிழ்நாட்டில் கீழடியில் கை வச்சா ஒன்று சேர்றான், மொழினா ஒரு பிரச்சனைக்கு ஒன்றா சேர்ந்துக்கிறான். அப்ப இவங்களை வந்து சாதியா பிரிக்கணும். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல ஏகப்பட்ட அப்படி ஒரு சாதி இருக்குது தெரியும். அதுக்கு ஒரு தலைவர் இருக்கிறான், அவன் 10 காரில் வர்றான். எனக்கு தெரிஞ்ச என் நண்பர் தான் ஒருத்தர் ஒரு சாதி கட்சியுடைய தலைவராக இருக்காரு. அவர் பேர் சொல்ல வரேன் நினைக்கிறேன். நண்பர் என்னுடைய கிளாஸ்மேட், இன்னைக்கு ஒரு பெரிய சாதி கட்சி தலைவராக இருக்குது. நடிகரா
இல்ல நடிகர்லாம் இல்ல படப்படன்னு பேசிக்கிருவோம். திடீர்னு பார்த்தா அவங்க பெரிய ஊருக்கு போறான், அவனுக்கு பெரிய பெரிய கட் அவுட்ல வச்சிருக்கான், ஜாதி கட்சி தலைவர், அகில இந்திய தலைவர்ன்றான், அவன் 10 கார்ல வர்றான். அப்படி என்னடா அப்படின்னு இதாண்டா அடுத்து அரசியலுக்கு தாண்டா அப்படிங்கிறான். அப்ப இதுதான் வந்து இன்னைக்கு வந்து நடக்குது. அப்ப இன்னைக்கு இந்த கடந்த 10 வருடத்துல தமிழ்நாட்டை தமிழர்களா அவனை பிரிக்க முடியல, அவனை சாதியா பிரிப்போம். வட மாநிலங்கள் செஞ்சு முடிச்சுட்டாங்க. பீகார்ல போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அவங்க வீட்டுல வெளியில பெயிண்ட் அடிக்கக்கூடாது, இன்னைக்கும் இருக்கு. சுண்ணாம்பு பூசக்கூடாது, இன்னைக்கு முடிவெற்ற கடைகளுக்கு கூரை கிடையாது, கதவே வைக்க கூடாது, கிராமங்கள்ல வீடெல்லாம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. நம்ம இன்னைக்கு அவ்வளவு பேசி 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 கொண்டு வந்துட்டோம். ஆனா நம்மளை பின்னுக்கு தள்ளக்கூடிய வேலையை செய்யறாங்களாங்கிற அச்சம் இருக்கு. நல்லா நோட் பண்ண கடந்த 10 வருடத்துல நிறைய சாதிகளுக்கு தலைவர்கள் உருவாக்கிட்டாங்க. அவங்க ஹீரோவை போர்ட்ரேட் பண்ணக்கூடிய வேலையாகி போச்சு. அது அடுத்த தலைமுறை வரக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதா போனது. அதனால என்னன்னா இன்னைக்கு வந்து கொலைகளை வந்து நிக்குது. இன்னைக்கு வந்து ஒரு ஆணவ கொலைங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா நீங்க வந்து அந்த உங்க சாதியை பார்த்த உடனே உங்க சாதியை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அந்த வாழ்க்கை வாழலாம் என்ன பண்ணுவீங்க? அவன் உங்களை ஏதாவது தப்பா பண்ண, அந்த பொண்ணை தப்பா பண்ண என்ன பண்ணுவீங்க? நடந்திருக்கு கடந்த காலங்கள்ல. கடந்த காலம் இப்ப நடந்துச்சு. உங்க சாதியில, உங்க சமயத்துல, உங்க ஜாதகத்துல பல கோடி கொடுத்து நடந்து என்ன அவங்க பொண்ணு வாழ முடியலையே. இது என்னன்னா இது ஒரு பெண் புள்ள வந்து இன்னொருத்தனை லவ் பண்ணலாமா? ஆம்பளை பையனை கூட விட்டுருவாங்க. குடும்பத்தோட மானமே போச்சுன்னு. ஏன் ஆம்பளை பையன் லவ் பண்ணா தப்பு இல்லையா? பெரும்பாலும் அந்த பெண்ணுடைய கருப்புல தான் இங்க மானத்தை வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. ஒரு வீட்டு ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வச்சுங்க. அந்த பொம்பளை பிள்ளை காதல் வச்சுன்னா அந்த வீட்டுக்கு பக்கம் வராதுன்றாங்க. நல்லது கட்டத்துக்கு வராது, துரத்திடுவாங்க. அந்த ஆம்பளை பையன் பொறுக்கி பையில இருப்பான், வேலைக்கு போக மாட்டான், குடிச்சுக்கிட்டு இருப்பான், கும்மாளம் போட்டுருப்பான், 4 கேஸ் ஆகி வச்சிருப்பான். என்னதான் இருந்தாலும் அந்த ஆம்பளை பையன் அவனுக்கு ஆணி போய் ஆவடி வந்தா டாப்பா வந்துருவான், பொட்டாசி போய் ஐப்பசி வந்து டாப்பா வந்துருவான்னு அவனை முட்டு கொடுத்து அவனை பேக்கப் பண்ற வேலையை இருப்பான். அவன் குடிச்சு இருக்கிற சொத்து பத்தில் அழிச்சிக்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணு ஒருத்தனை விரும்பி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிச்சு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும். இந்த பொண்ணை உள்ள வர மாட்டாங்க. இந்த அந்த மேல் இது இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆண், அது வந்து நிறைய இருக்கு. அதுவும் இருக்கு, அரசியல் சாதியும் உள்ள வந்துருது. இப்ப இது எல்லாம் சேர்ந்து போயிட்டு இருக்கு. இது வந்து என்னன்னா இது தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். அரசியல் ரீதியாக சரி, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தாலும் அடிப்படையிலிருந்து இதை வந்து சரி செய்யக்கூடிய வேலை செய்யணும். பள்ளி கல்லூரிகள்ல இருந்து சரி பண்ணாதான் இந்த மனோபாவத்தை மாற்றணும். அதை ஒன்றும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, வீரியமாக சேர்க்கக்கூடிய வேலை அரசாங்கத்துக்கு இருக்கு. வட மாநிலத்திலே கம்பேர் பண்றப்ப தமிழ்நாட்டில் கம்மியாக தான் இருக்கு. ஆனால் இந்த படுகொலைங்கிறது ஒரு படுபாதக. இறுதி கேள்வி சார், குறிப்பா தலித் இயக்கங்கள் மீது திராவிட இயக்கங்கள் இப்ப இருக்கக்கூடிய திமுக பெரிய அளவுல கவனம் செலுத்துறது இல்ல, தலித் மக்களையே புறக்கணிக்கிறதாவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, எல்லா சமூகத்திலயும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்காங்க. எங்க சமூகத்தை நீங்க பார்க்கல அப்படின்னு குற்றச்சாட்டு, வேங்கவேல் மாதிரியான சம்பவம் நடந்த பிறகும் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா தொடர்ந்து தலித் சமூகத்தை சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது உண்மை. சாதி இந்தியா முழுவதுமே உண்மை. இந்தியா முழுவதுமே இருக்கு. இந்தியா முழுவதும் நீங்க கால்குலேட் பண்ணி பாக்குறப்ப தமிழ்நாட்டில் கம்மியா இருக்கு. ஆனா அதை தொடர்ந்து செய்யறாங்க. அது சாதி ரீதியான கொலை அப்படிங்கிறது முதல்ல அங்கதான் போய் நிக்குது. ஆணவ கொலைங்கிறது காரணமே அங்கதான் போய் நிக்குது. அப்படிங்கும் போது அதையும் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. அரசு அப்படி நினைக்கிறாங்களா? திமுக அரசு அப்படி நினைக்குதா? அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் தானே வரும். அரசாங்கம் பார்த்துட்டு சும்மாவா இருக்கும்? அப்படி பார்க்கணும்னா நீங்க ஒரு அந்த பேசிக்கா நம்ம பிராக்டிக்கலா பேசுவோமே, அந்த ஓட் பேங்க் அவங்களுக்கு சால்டா இருக்கு. அவங்கள பாதுகாக்கிற வேலை தான் செய்வாங்க. அவங்க எப்படி மிஸ் பண்ணுவாங்க? ஓட்டுக்காவது பண்ணுவாங்கல்ல, எப்படி மிஸ் பண்ணுவாங்க? அப்ப அதையும் மீறி நடக்குது அப்படின்னா அந்த அரசியல் மட்டும் கிடையாது, அதிகாரம் மட்டும் கிடையாது, பொதுமக்களுக்கும் அந்த கடமை இருக்கு, எல்லாருக்கும் அந்த கடமை இருக்கு. முதல்ல அந்த கட்டமைப்புல இருந்து அவங்க வெளியில கூட்டு வரணும். சாதிய மனப்பான்மை உள்ள கட்டமைப்புல இருந்து அவர்களை வெளியில கொண்டு வரணும். அடிப்படையில இருந்து மாத்தினாதான் மாற முடியும். நான் நீங்க கேட்டது பிராக்ல திமுக வந்து ஒரு தலைப்பட்சமா நடக்குதுன்னா, நடந்தா திமுக தான் லாஸ்ட். எப்படி திமுக செய்யும்? அப்ப இதை வந்து தொடர்ந்து மாற்றக்கூடிய வேலை எல்லாம் சேர்ந்து செஞ்சா தான் மாறும். தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி சார். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.